ஹாய் கைஸ், நான் உங்கள் மோமோ. இதான் என் சேனலில் எஃப்எஃபோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ப்ளீஸ் கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எதுவாக இருந்தாலும் வீடியோ போடுறது, ஸ்டோரி, எஃப்எஃப் எல்லாமே உங்களோட விருப்பப்படி தான் போடணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களோட சஜஷன் என்னென்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லலாம். பேக்ரவுண்டில் ஏதாவது சவுண்டு கேட்டால் அவாய்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எஃப்எஃபோட நேம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் வித் மை மொர பையன். இது வந்து ஜேகேவோட எஃப்எஃப் தாண்டா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜேகேவோட இன்ட்ரோ பார்த்துடலாம் வாங்க. அவர் வந்து ஒர்க்குக்கு போகிறாரு. அதாவது வீட்டுக்கு ஒரே பையன், ரொம்ப செல்லமும் கூட. அப்புறம் உங்களோட இன்ட்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நேம் ஒய்யன், நீங்கள் காலேஜ் 3rd இயர் படிக்கீங்க, உங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. ஸோ வந்து இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். போக போக ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கிடலாம். ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் தான். உங்களை தான் உங்கள் அம்மா போட்டு எழுப்பிட்டுருக்காங்க. ஒய்யன் எந்திரிமா, எந்திரி, காலேஜுக்கு லேட் ஆகுது மா, ஒரு 5 மினிட்ஸ்மா அப்படின்னு நீங்களும் சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களோட தங்கச்சி, மாடு எந்தி போய் குழி, இல்லாட்டி வெண்ணெய் ஆறிடுச்சுன்னா என்ன நீ சொல்லக்கூடாதுன்னா, நீ விடு, நான் குளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக எந்திரிச்சு போய் கிளம்புறீங்க. டைம் பார்த்தா 7:38. அதுக்கப்புறம் நீங்கள் அவசர அவசரமாக கிளம்பிட்டு 8 o'clock அவசர அவசரமாக நீங்கள் எல்லாத்தையும் பேக்குக்குள்ளே எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. உங்கள் தங்கச்சி இடம்னா, வேமாவாடி, எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்கா. அதுக்கு மேலே வெளியே உங்களோட மாமா, அதான் நம்ம ஜேகே, அவர் வந்து ஹார்ன் அடிச்சிட்ருக்காரு. சீக்கிரம் வாயண்டி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து உங்கள் அம்மா வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போடி அப்படின்னு சொல்ல, மாமா போதும் போதும் லேட் ஆகுது, அவன் வேற கத்த போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி கொஞ்சம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஜேகேவை சொல்லிட்டு உங்களுக்கு தான் 4 வாய் ஊட்டி விட்றாங்க. அம்மா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவசர அவசரமாக கிளம்புறீங்க. என்ன ஏன்டி இவ்வளோ லேட் ஆக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் உங்களை திட்டிட்டேமோ ஏறான். உங்களோட தங்கச்சி என்னடான்னு பார்த்தா, இரு, நான் தான் ஃபஸ்ட்டு ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவங்க மாமா பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டாலும் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டா. உங்களுக்கு அதை பார்த்துட்டு உள்ளக்கு அப்படியே டென்ஷன் ஏறுது. பட் அதை வெளியே காமிச்சிக்கல. ஸோ உங்களுக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் செம்ம போட்டியாக இருக்கும், மாமா எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து ஜேகேக்கு வந்து நீங்கள் சீக்ரெட் க்ரஷ்ஷு, உங்களுக்கும் ஜேகே க்ரஷ்ஷு தான், ஆனால் வெளியே வந்து காமிச்சிக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் தங்கச்சி ஓப்பனாக பண்ணுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ வந்து அப்படியே பைக்கை எடுத்துகிட்டு 3 பேரும் போகிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட தங்கச்சியோட ஸ்கூல் தான் வருது. சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இறங்கி போகிறா. அப்படியே ஜேகேவை திரும்பி பார்த்துட்டு மாமா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளையிங் கிஸ் வேற கொடுத்துட்டு போகிறா. அப்படியும் உங்களுக்கு தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியுமோ ஏறுறீங்க. மறுபடியும் வந்து என்னடி காலையிலேயே கடுப்பாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்லிட்டு பேசிக்கிட்டே வரான். ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. உங்களோட காலேஜும் வருது. சரி பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பார்சல் வாங்கியிருக்கான். அது வந்து என்னென்னு பார்த்தா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படியும் நீங்கள் லேட்டாக தான் டெய்லி கிளம்புவீங்க, அவன் தான் வாங்கி கொடுப்பான், அதையும் நீங்கள் சாப்பிடுவீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு சரி பாய், நான் ஈவினிங் வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். காலேஜில் வந்து பார்த்தா அவனும் இதே காலேஜில் தான் படிச்சுட்டு போயிருக்கான். இந்த இயர் தான் ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டுகிட்டே இருப்பாங்க டெய்லி, உன் மாமாவை எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரோ கூடேண்டி அப்படின்னு சொல்லிட்டு, என் மாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வேணால் உங்கள் மாமா கூட போய் பேசுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப பண்ணுறீங்க. உங்கள் மாமா அழகாக இருக்கிறதுனால உங்களுக்கு தான் டிமாண்ட் அதிகம் காலேஜில். ஸோ வந்து அப்படியே சொல்லிட்டு அப்படியே டைமும் பாஸ் ஆகுது. ஈவினிங் ஆகுது, லாஸ்ட்டு பீரியடு. உங்களுக்கு வந்து என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அவள் ஸ்கூல் படிக்கிறா, மாமா ஒர்க்கு போகிறாங்க. ஒருவேளை ஸ்கூல் படிக்கிற அவளை எப்படி மாமா லவ் பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தங்கச்சி கூட ஜேகேவை வச்சு இமேஜின் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐயோ மாமா நமக்கு தானே நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன இப்படி ஆகிப்போச்சு, இதெல்லாம் நடக்க விடக்கூடாது, நம்ம மாமா நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டேமோ. அந்த பீரியடும் முடியுது. ஸோ கைஸ், கொடுத்த அசைன்மெண்ட் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுங்க லீவில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செமஸ்டர் லீவு. ஸோ வந்து
உங்களுக்கு ஈவினிங்கும் ஆகுது. உங்கள் மாமா வந்து அப்படியே உங்கள் காலேஜ் முன்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபோன் பார்த்துட்டேமோ. நீங்கள் வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறீங்க. அதோ வாரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பைக் எடுத்துகிட்டு வராரு உங்கள் காலேஜ் கேட்டுக்கிட்ட. நீங்களும் ஏறிக்கிறீங்க. அப்படியேமா அவள் உங்கள் தங்கச்சியோட ஸ்கூல் முன்னாடி நிப்பாட்டினா அவளும் இறங்க நான் தான் மாமா பக்கத்தில் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு வரா. உங்களால் சொல்லவும் முடியல. சரி ஓகே போட்டோம், சின்ன பிள்ளை தானே அப்படின்னு விடுறீங்க. அப்புறம் வந்து வீட்டுக்கும் போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு வாங்க எல்லோரும் டயர்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு கேக்கு அதுக்கப்புறம் உங்கள் தங்கச்சிக்கு 3 பேருக்கும் ஜூஸ் போட்டு வந்து கொடுக்காங்க. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, அம்மா எனக்கு செமஸ்டர் லீவு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் சரி உங்கள் தங்கச்சிக்கும் ஜேகேவுக்கும் எல்லாருக்குமே லீவு தான், ஒரு 1 வீக் லீவ் இருக்குது. ஸோ வந்து அதனால் உங்கள் பாட்டி இருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கீங்க. அப்புறம் வந்து உங்கள் பாட்டி தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் அவ்வளோவா லீவ்லாம் கிடைக்காது. அதனால் உங்கள் பாட்டி எல்லாருமே நைட்டு உட்காந்து சாப்பிடும்போது பேசுகிறாங்க எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கும்போது நீங்களும் அப்படியேமோ கேரளா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கேரளாவில் என்ன இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லவும் அப்படி இப்படி பிளான் பண்ணி எப்படியோ ஊட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் பாட்டி சொன்ன மாதிரியே ஊட்டிக்கே போகிறீங்க. ஸோ வந்து உங்களுக்கு நாளைக்கு நைட்டு வந்து ட்ரெயின் இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி வந்து எல்லோரும் சீக்கிரமாக தூங்கணும், நாளைக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக தூங்க போயிடுறீங்க. எல்லோரும் தூங்க போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து நைட்டு வந்து லேட்டாகவும் ஆகுது, நீங்கள் தூங்கலை. ஏன்னா நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தேமும் ஜேகே உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளேயே லவ் பண்ணியிருக்கீங்க. அவங்ககிட்ட வேணால் எரிஞ்சு விழுகுவீங்க. பட் உங்களுக்கு ஜேகேனா அவ்வளோ பிடிக்கும். அவன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க. அது வந்து யாருக்கிட்டே சொன்னதில்லை. தென் உங்கள் தங்கச்சி பிறந்ததுக்கப்புறமும் கூட ஜேகே வந்து உங்கள் தங்கச்சி அவ்வளோவா கவனிச்சிக்கிட மாட்டா. பட் உங்களை வெறுப்பேற்றுறதுக்காகவே அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கும். பட் அவன் முன்னாடி காமிச்சிக்கிட மாட்டீங்க. அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. ஏன்னா அவளும் நெக்ஸ்ட் இயர் காலேஜ் வருவா. ஸோ வந்து இப்படி தான் போகிறதுனால உங்களுக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. உங்களுக்கு லேட் நைட் தூக்கமும் வரல. ஸோ மொட்டை மாடிக்கு போகலாம். அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரியா வந்து ஃப்ரீயாக தான் இருப்பாள். அவளுக்கு வந்து ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா ஜேகே அவன் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து அதை அவன் ஸ்மோக் பண்ணுறது உங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது. அதை வந்து நீங்கள் வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் உங்கள் தங்கச்சி கூட அவள் ஏதாவது க்ளோஸாக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் இதை பிளாக்மெயில் பண்ணலாம் இதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோ எடுக்கீங்க. ஆகும்போது அவன் மட்டும் இல்லை, அதாவது உங்களுக்கு இன்னொரு மாமா பையன் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ வந்து அவங்களும் ஜேகேவும் ரொம்ப வந்து க்ளோஸு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒரே ஃபேமிலியாக ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் சொல்கிறாங்க, நீலாம் மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டடா, நான் தான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே சொல்லவும் அவங்களும் கேட்குறாங்க, நீ உனக்கு தான் பிடிச்சிருக்குல்லடா, நீ அவட்ட போய் சொல்ல வேண்டியதானே. அப்படின்னா படிக்கிறான்னு பார்க்குறேன், படித்து முடிக்கட்டும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் அப்படின்னு யாரோட நேமும் சொல்லலை. ஸோ அது வந்து எந்த பொண்ணு யாரையாவது லவ் பண்ணுறாங்களா அல்லது உங்கள் தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்ணே கலங்கிருச்சு. ஐயோ இப்போ மாமா நமக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் கிட்டுக்கிட்டுன்னு உங்கள் ரூமுக்கு போய் படுத்துக்கிறீங்க. ஸோ வந்து நீங்கள் அதுலேருந்து ஜேகே கூட வந்து ஒரு மாதிரி ஒழுங்காகவே பேசலை. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்களை வந்து எல்லோரும் சாப்பிட கூப்பிட்றாங்க, லீவ் தானே. ஸோ அது வந்து மார்னிங் சாப்பிட கூப்பிட்றாங்க. எல்லோரும் போகிறீங்க. ஜேகே வந்து உங்கள்கிட்ட சட்னி வேணுமாடி அப்படின்னு சொல்லிட்டு இது வேணுமா அது வேணுமான்னு அவன் பாட்டு கேட்டுட்டு இருக்கான் உங்ககிட்ட. நீங்கள் வந்து அதையே யோசிச்சுட்ருக்கீங்க. யாராக இருக்கும் அது பிடிச்சிருக்குன்னு வேற சொன்னானே, அதுவும் இல்லாமல் படிக்கிறா அதான் பார்க்குறேன் அப்படின்லாம் சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கீங்க. அவள் அப்படி கேட்கவும் நீங்கள் பதில் சொல்லாமல் ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கத்துறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்து அவன் தான் கேட்டுட்ருக்கான் பாரு, உங்கள்கிட்ட இவ்வளோ நேரமாக கேட்குறாம்ல அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் மாமா
அப்படின்னு என்னமோ ஃபோனில் பேசுகிற மாதிரி இருக்குங்க. முன்னாடி சட்னி வேணுமான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறேன். இல்லை இல்லை நான் வேணும்னா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாதி இட்லி கூட சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ஒன்று கூட சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அப்படியே கையை கழுவிட்டு எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம்குள்ளே போயிடுறீங்க. ஸோ வந்து அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி அதே யோசிச்சுட்டு அழுகுறீங்க, அழுதுகிட்டே தூங்கிடுறீங்க. ஈவினிங் ஆகுது, நீங்கள் ஆஃப்டர்நூனும் சாப்பிட வந்திருக்க மாட்டீங்க, காலையிலும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஒரு ஈவினிங் 5 o'clock இருக்கும். ஜேகே தான் அவங்க ரூம்குள்ளே வாரான், நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியுமோ அவன் வந்து உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வரான். ஒயன் இந்தாடி அத்தையை கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு கொடுக்கான். சரி மாமா அங்கே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. என்னடி ஆச்சு இதையும் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் வந்து இல்லை மாமா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. பட் உங்களுக்கு வந்து சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் உங்களுக்கு வந்து கண்ணு கலங்குது அவனை பார்த்து. ஐயோ இப்படிப்பட்ட பல்கோவா நம்மளுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுகழுக்கியாக வருது, கண்ணீர் முட்டிகிட்டு இருக்குது. அவன் வந்து சடனாக திரும்பி பார்க்குறான். ஆடுறதுக்குள்ளே குடிடி அப்படின்னு சொல்கிறதுக்காக திரும்பி பார்த்தவன் நீங்கள் அழுகிறத பார்க்கவும், ஒய்யன் என்னடி ஆச்சு உனக்கு, ஏன் அழுகிற அப்படின்னா, ஒன்றும் இல்லை மாமா எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குது, அதான் அப்போ நாளைக்கு நீ ட்ரிப்புக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இல்லை இல்லை அப்போ வரவே நான் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும்னு. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா தைலம் தேய்ச்சி விடவாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டேப்லெட் எதுனா எடுத்துகிட்டு வரவானா, மாமா போதும் நீங்கள் என் மேலே பாசம் காட்டுற மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இது நான் நடிக்கிறேனா, என்னடி ஆச்சு உனக்கு, நீ நேற்றுலேருந்தே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். ஸோ நீங்கள் வந்து இல்லை மாமா நேற்று நைட்டு நீ லேட்டாக நம்ம கதிர் மாமாட்ட பேசுனதை நான் கேட்டேன், உனக்கு யாரையோ பிடிச்சிருக்குல, நீ கூட அவள் படிக்கிறான்னா அவகிட்ட இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னதை நான் கேட்டேன், உனக்கு யாரை மாமா பிடிச்சிருக்கு நீ வேணால் சொல்லு, நான் வேணா அவங்கக்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவர் எமோஷனல் அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி வேணால் அழுகுறீங்க. அதை பார்த்துட்டு ஜேகேவுக்கு ஐயோ கேட்டுட்டியா, நான் யாரை சொன்னேன்னு உனக்கு இன்னுமாடி தெரியலை, நீ தாண்டி காலேஜ் 3rd year படிச்சிட்ருக்க, எனக்கும் உன் மேலே லவ் இருக்குடி, நீ இப்படி நீ உனக்கு என் மேலே லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்போவோ தெரியும், ஆனால் நான் எனக்கு லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லாததுக்கு காரணம் நீ படிச்சிட்ருக்க, நீ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேருமே நான் வந்து உங்ககிட்ட சொல்லிவிட்டு நீ கண்டிப்பாக ஓகே சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். பட் இப்போவே நான் வந்து உங்ககிட்ட சொல்லி நீ ஓகே சொன்னால் கெரியர் ஏதாவது ஸ்பாயில் ஆகிடுமோ அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. அதனால தான் நான் உன்னையை பற்றி தான் நினச்சிட்டு நேற்று அப்படி பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அழுகுறீங்க அப்படின்னு ஆனந்த கண்ணீரில். நீங்கள் வந்து உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்கிறான். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ என் தங்கச்சி உனக்கு பிடிக்காதுல அப்படின்னா, என்னடி இது கேள்வி, நான் உன்னை தானே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்லிட்டும் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்க. அப்போது உங்கள் தங்கச்சி வந்து அப்படி கூட கிராஸ் ஆகிட்டு நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இல்லையே இப்போ என்னமோ நம்ம பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேக்கில் வந்து பார்க்குறா. பார்த்தா உங்கள் ஜேகே தான் உன் தங்கச்சி போகிற அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இப்படியே ஆக்ட் பண்ணிட்டு போகிறான். என்ன மாமா இப்போ ஏதாவது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி கேட்குறா. இல்லையேடி, என்ன நான் என்ன பண்ண போகிறேன், அதுவும் உங்கள் அக்காவை நான் என்ன பண்ண முடியும் நீ இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருக்கும்போது எங்கள் அக்காவை என்ன பண்ண முடியும், ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி வந்து உங்கள் தங்கச்சியும் போயிடுறா, ஜேகேவும் போயிடறான். ஸோ வந்து நீங்கள் எல்லோரும் நைட் ஆகுது, நீங்களும் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் வந்து ட்ரெயினுக்கு போகிறதுக்காக பைக்கில் தான் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ஸோ வந்து நீங்கள் அப்போயும் கூட உங்கள் தங்கச்சி உங்களை விடலை, உங்களுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலையே சுற்றுறீங்க. ஸோ வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போகிறீங்க பைக்கில். உங்கள் தங்கச்சியும் உங்கள் நடுவுலையே தான் உட்காந்துருக்கா பேச விடாமல். அப்போது வந்து நைட் டைமாக குளிருது. ஸோ வந்து உங்கள் ஜேகே வந்து கட்டி பிடிச்சிட்டே வரா. ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. அது ஐயோ கையை எடண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். மாமா குளிருது, உனக்கு குளிர் இல்லையா அப்படின்னா, எனக்கு குளிர்
குளிர்றது இருக்கட்டும், நீ உங்கள் அக்காவை வேணால் கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சொல்கிறான், நீ ஆல்ரெடி ஸ்வெட்டர் தான் போட்டிருக்கல, உங்கள் அக்கா தான் போடலை, நீ தான் போட்டிருக்கல, அப்புறம் எதுக்கு இப்படி டைட்டாக பிடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு வாரான். அப்புறம் சீக்கிரமாகவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போயாச்சு. ட்ரெயின் வந்து 11 மணிக்கு, டைம் வந்து 10:30 ஆகுது. ஸோ வந்து நைட்டு யாரும் சாப்பிடாம தான் வந்திருப்பீங்க. ஸோ வந்து ஹோட்டல் ஏதாவது பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ஜேகே தான் போகிறான். அத்தை நான் வந்து ஒயனை கூட்டிகிட்டு போகிறேன், ஒயனுக்கும் எனக்கும் தான் நாங்கள் 2 பேரும் காலேஜ் ஒரே இடத்துல படித்தோமா, அதனால் எங்களுக்கு தான் நல்ல ஹோட்டல் ஏதாவது இந்த டைம் திறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களை கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஜேகே வந்து உங்களை கூப்பிட்டு போகிறதுலே தான் இருக்கா, ஆனால் உங்கள் தங்கச்சி அவளும் கூட வர்றதுலே தான் இருக்கா. நான் உங்கள் தங்கச்சி வரேன்னு சொன்னாலும், இல்லை உனக்கு குளிருதுன்னு சொன்னேன்லடி, நீங்கள் ஏறு, நானும் உங்கள் அக்காவும் போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எப்படியோ நைஸாக அவளை கழட்டி விட்டுட்டு உங்களை கூப்பிட்டு போயிடான். என்ன இப்போ வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்து நீங்களும் ஒன்றும் தனியாக தான் அதாவது கொஞ்சம் கேப் விட்டு தான் நீங்கள் உட்காந்துருந்தீங்க. அதே இது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வண்டி நிப்பாட்ட சொல்லிட்டு அவள் உட்காந்த மாதிரி டபுள் சைட் கால் போட்டுட்டு ஜேகேவை கட்டி பிடிச்சிட்டு போகிறீங்க. ஸோ வந்து இதில் நிறைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், எனக்கும் டெய்லி பிடிச்சிட்டு போகணுன்னு தான் ஆசை, ஆனால் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசை சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே வரீங்க. நீங்கள் கடை இருக்கான்னு பார்க்க வரல, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜாலியாக நேரத்தை கழிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. ஸோ அப்படியுமே எல்லாருக்கும் ஒரு கடையில், அது என்ன கடைன்னு கூட உங்களுக்கு தெரியல, இது வரைக்கும் சாப்பிட்டதும் இல்லை. அங்கே வந்து எல்லாருக்கும் ஒரு பார்சலை வாங்கிட்டு நீங்கள் ட்ரெயின்லேயே ஏறிட்டீங்க கரெக்ட் டைமுக்கு வந்து. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டு நான் போடுறேன்டா, இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டு நான் உங்களுக்கு போடுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கடா, நெக்ஸ்ட் பார்ட்டு எப்படி கொண்டு போகலான்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூ வாட்சிங்.